அடர்ந்த காட்டின் நடுவே மயில்வண்ணன் என்றொரு மயில் வசித்து வந்தது. அதன் தோகையில் இருந்த இறகுகள் ஒவ்வொன்றும் ஒரு வர்ணஜாலம். ஆனால் நடுவில் இருந்த ஒரே ஒரு இறகு மட்டும் விண்மீன்களைப் போல மின்னியது. அது ஒரு மாய இறகு. ஒரு காலை மயில்வண்ணன் அலறுவதை கேட்டு காடே அதிர்ந்தது. அதன் மாய இறகை காணவில்லை. அந்த இடத்தில் ஒரு காலி மட்டுமே இருந்தது. என் அழகு, என் பெருமை போய்விட்டது என்று அது அழுதது. இந்த செய்தி துப்பறியும் கணியன் காதுகளுக்கு எட்டியது. கணியன் ஒரு தந்திரமான நரி, காட்டின் எந்த மர்மத்தையும் தீர்க்கும் திறமைசாலி. அது உடனடியாக மயில்வண்ணன் இருக்கும் இடத்திற்கு விரைந்தது. கவலைப்படாதே மயில்வண்ணன் என்று கணியன் உறுதியுடன் கூறியது. நான் உன் இறகை கண்டுபிடிப்பேன். அது குற்றவாளி விட்டுச் சென்ற தடயங்களை தேடத் தொடங்கியது. தரையில் ஒரு கருப்பு இறகு கிடந்தது. கணியனுக்கு தெரியும் அந்த கருப்பு இறகு யாருடையது என்று. அது நேராக கருங்காக்கை வசிக்கும் உயரமான மரத்திற்குச் சென்றது. கருங்காக்கையே, கீழே வா, உன்னிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்று கணியன் அழைத்தது. கருங்காக்கை தன் கூட்டிலிருந்து பதட்டத்துடன் எட்டி பார்த்தது. எனக்கு எதுவும் தெரியாது என்று அது சொன்னது. ஆனால் அதன் கண்கள் உண்மையை மறைத்தன. கருங்காக்கையின் பதட்டத்தை கண்ட கணியனுக்கு சந்தேகம் வலுத்தது. அது ஒரு திட்டத்தை தீட்டியது. கருங்காக்கைக்கு பளபளப்பான பொருட்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பது கணியனுக்கு தெரியும். கணியன் ஒரு வெயிலான இடத்திலிருந்த மரக்கட்டையின் மீது பளபளக்கும் ஒரு படிக கல்லை வைத்துவிட்டு ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. அந்த பளபளப்பை கண்ட கருங்காக்கையால் ஆசையை அடக்க முடியவில்லை. அது நேராக பறந்து வந்து படிகக்கல்லை கொத்த முயன்றது. அப்போது கணியன் புதரிலிருந்து வெளியே குதித்தது. பிடிபட்டாய் என்றது. மாட்டிக்கொண்ட கருங்காக்கை உண்மையை ஒப்புக்கொண்டது. அது பொறாமையால் மயில்வண்ணனின் இறகு திருடியதாக கூறியது. அது கணியனை தன் கூட்டிற்கு அழைத்து சென்றது. அங்கே மற்ற பளபளப்பான பொருட்களுடன் மாய இறகு மின்னியது. கணியன் அந்த இறகை எடுத்துக்கொண்டு போய் மயில்வண்ணனிடம் கொடுத்தது. தன் இறகு திரும்ப கிடைத்ததில் மயில்வண்ணன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. கருங்காக்கை தன் செயலுக்காக மயில்வண்ணனிடம் மன்னிப்பு கேட்டது. வழக்கை வெற்றிகரமாக முடித்த திருப்தியுடன் துப்பறியும் கணியன் தன் தொப்பியை சரிசெய்து கொண்டு அடுத்த மர்மத்தை தீர்க்க கிளம்பியது.